ஸோ, இப்போ இது எல்லாமே தனியாருக்கு குடுத்து, தனியார் மயமாக்கி தான் தனியார் தான் பண்ணணும் அப்டின்னா, இங்க எதுக்கு மாநகராட்சி? அதான் இப்ப இந்த தனியார் மயத்த வந்து பிஜேபி சொல்லக்கூடிய மிக முக்கியமான பிஜேபின்னு இல்ல. இப்ப காங்கிரஸ் போன்ற கட்சிகளுக்கு வடநாட்டு கட்சிகளை பொறுத்தவரைக்கும், அங்க இருக்கக்கூடிய அவர்கள் முன்வைக்கக்கூடிய இந்திய தேசியம் என்ற சித்தாந்தம், இந்திய அரசினுடைய கோட்பாடுகள் எல்லாமே, இந்திய அரசமைப்பு சட்டத்திலேருந்து எல்லாமே சொல்றோம்னா, இடஒதுக்கீடு என்பதை வந்து ரொம்ப வந்து ஒரு மாரி கேவலமா பார்க்கக்கூடிய ஒரு அணுகுமுறை அவங்ககிட்ட இருக்கு. இடஒதுக்கீட்டின் வழியாக பிற்படுத்தப்பட்ட மக்கள், தாழ்த்தப்பட்ட மக்கள், பழங்குடியின மக்கள் அரசு துறையில வந்து பணிபுரியிறாங்க. பெரிய அளவுல உள்ள வந்துட்டு இருக்காங்கன்னோனே, இந்த இடஒதுக்கீட்டை எப்படியாவது எடுத்துடணும் அப்படின்றது தான் அவங்களுடைய மைய நோக்கம். அத நேரடியாக இடஒதுக்கீடு கிடையாதுன்னு சொன்னோம்னா, அவங்களுக்கு ஓட்டு போடுறதெல்லாம் பிரச்சனையாகுன்றதுனால தான், பிஜேபி தொடர்ச்சியாக இடஒதுக்கீட்டை அளிப்பதற்காகவே என்னன்னா தனியார் மயத்த பேசுறான். இதுக்கு நிச்சயமா. முன்னால காங்கிரஸும் அதுதான். ஏன்னா காங்கிரஸ் உட்பட யாருமே இந்த 50% சீலிங்ன்றதுக்கே சண்டைக்கு போட்டுட்டு இருக்கான். இப்ப தான் கொஞ்சம் கொஞ்சம் அவங்ககிட்ட மாற்றம் வருது. அந்த அளவுக்கு ஒரு ஆதிக்கவாதிகளின் பக்கம், பிராமணியத்தின் பக்கம் தான் காங்கிரஸ் நின்றுருக்கு. இன்னைக்கும் சனாதனம்னு பேசுறாங்க தமிழ்நாட்டுல அப்படின்னா, அதற்கு எதிர்ப்பு குரல் பிஜேபி கிட்ட இருந்து, காங்கிரஸ் கிட்ட இருந்தும் வருது.